உத்திரமேரூர் வட்டம் சாலவாக்கம் ஊராட்சியில் சமூக தணிக்கை சிறப்பு கிராம சபை கூட்டத்தில் உத்திரமேரூர் ஒன்றியத்தை பிரித்து சாலவாக்கம் கிராமத்தைச் சுற்றியுள்ள 36 ஊராட்சிகளை இணைத்து தனி ஒன்றியமாக அரசாணை வெளியிட்டதற்கு நன்றி தெரிவித்து 10 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் வட்டம் சாலவாக்கம் ஊராட்சியில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம், பிரதம மந்திரி குடியிருப்பு திட்டம் தொடர்பான சமூக தணிக்கைக்கான சிறப்பு கிராம சபை கூட்டமானது இன்று நடைபெற்றது. தமிழ்நாடு சமூக தணிக்கை சங்கத்தின் சார்பில் தமிழகம் முழுவதும் உள்ள கிராம ஊராட்சிகளில் சமூக தணிக்கை சிறப்பு கிராம சபை கூட்டங்கள் நடைபெற்று வருகிறது. இதில் காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் வட்டம் சாலவாக்கம் ஊராட்சியில் இன்று நடைபெற்ற சிறப்பு கிராம சபை கூட்டத்தில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம், பிரதம மந்திரி குடியிருப்பு திட்டம், கிராம வள பயிற்றுநர்களால் சமூக தணிக்கை மேற்கொள்ளப்பட்டு அதற்கான சமூக தணிக்கை அறிக்கைக்கு கிராம சபை கூட்டத்தில் ஒப்புதல் பெறப்பட்டது. சிறப்பு கிராம சபை கூட்டத்திற்கு கிராம ஊராட்சி மன்ற தலைவர் சத்யா சக்திவேல் தலைமை வகித்தார். கூட்டத்தினை சமூக தணிக்கை வட்டார வள பயிற்றுநர் மேகராஜன் வழி நடத்தி மக்களுடன் கலந்துரையாடல் செய்தார். அப்போது அப்பகுதி மக்கள் 100 நாள் பணியினை தங்கள் ஊராட்சிக்கு தொடர்ந்து வழங்கிடக் கோரி கோரிக்கை விடுத்தனர். இதில் உத்திரமேரூர் பகுதி மக்கள் 40 ஆண்டுகளாக கோரிக்கை விடுத்து வந்த நிலையில் மிகப்பெரிய ஊராட்சிகளை உள்ளடக்கிய உத்திரமேரூர் ஒன்றியத்தை பிரித்து சாலவாக்கம் கிராமம் அதனைச் சுற்றியுள்ள 36 ஊராட்சிகளை இணைத்து தனி ஒன்றியமாக தமிழக அரசு அரசாணை வெளியிட்டதற்கு தமிழக முதல்வருக்கு நன்றி தெரிவித்து ஏகமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. பஞ்சாயத்தின் மூலம் நடக்கும் 100 நாள் வேலை திட்டத்தில் உள்ள குறைபாடு, பணித்தள பொறுப்பாளர்கள், பயனாளிகள் குறிப்பிட்ட பணியை செய்து முடிக்கின்றார்களா என்பது குறித்து விவாதிக்கப்பட்டது. கூட்டத்தில் சமூக தணிக்கை அறிக்கை குறித்த 10 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன.